கதையோட ஆரம்பத்துல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு சூனியக்கார லேடி யாரையோ முன்னாடி உட்கார வச்சுட்டு கொடூரமான குரலோட ஏகப்பட்ட மந்திரங்கள்லாம் சொல்லி பாம்பு பூரான் தேல்னு இது எல்லாத்தையுமே ஒரு பானையில அடைச்சு வச்சு அந்த பூஜையோட முடிவில் அந்த பானையை உடைச்சு வெளியில போற ஒரு பூரானை மட்டும் கத்தியால குத்தி அப்படியே தூக்கி உனக்கு என்ன இப்போ இறந்து போனவங்கள உயிரோட கொண்டு வரணுமான்னு முன்னாடியில் இருக்கிறவங்க கிட்ட கேட்க அப்படியே சீன் கட் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல விமன்ஸ் வாலிபால் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும். அதுல நம்பர் 5 ஜெர்சி போட்ட ஒரு பொண்ணு செமையா சொதப்பிக்கிட்டு இருக்க. மேட்ச் முடிட்டு உனக்கு இருக்குதுன்னு 13வது நம்பர் ஜெர்சியை போட்ட ஒரு பொண்ணு அவளை முறைச்சுக்கிட்டு இருப்பா. அந்த 13வது ஜெர்சி பொண்ணை நம்ம சான்னு வச்சுக்கலாம். அவ தான் இந்த வாலிபால் டீமோட கேப்டன் வேற. எப்படியோ அவளோட தலைமையில மேட்ச் ஜெயிச்சிடுறாங்க. ஆனா அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அந்த 5 நம்பர் ஜெர்சி பொண்ணு இருக்கிறாள், அவ பேரை தெரேசான்னு வச்சுக்கலாம். ஒழுங்கா என்னை வந்து நீ மீட் பண்ணணும், சரியா? எங்கேயாவது போய் ஓடி ஒளிஞ்சுக்காது அப்படின்னு இந்த சா மிரட்டிட்டு போக சர்றான கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தெரேசா பொண்ணு சாவை மீட் பண்றதுக்காக ரெஸ்ட் ரூம் வந்திருப்பாளா. ஆனா ஏற்கனவே அங்க ஏதோ டார்ச்சரிங் நடந்துட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்க இவ போய் அங்க இருக்கிற ஒரு பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறா. அப்படி என்னடா பண்றாங்கன்னு பார்த்தா அந்த சாங்கிற பொண்ணு யாங்கிற இன்னொரு பொண்ணு கிட்ட காசு கேட்டு இருந்திருப்பா போல. அவ கொண்டு வரலன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஒழுங்கா நாளைக்கு காலையில காசு கொண்டு வர வழியா பாருன்னு அவளை மிரட்டி விட்டுட்டு தன் கூட இருக்கிற அல்லக்கைங்க 2 பேரையும் அந்த சா கூட்டிட்டு போவாளா. அதுக்கப்புறம் தான் நம்ம தெரேசா போய் அந்த யாவை காப்பாத்துறா. யாவும் தெரேசாவும் ஃப்ரெண்ட்ஸ் போல. அடுத்த நாள் காலையில அந்த சாங்கிற பொண்ணு கிளாஸ்ல உட்காந்து ஏதோ கொடூரமான ஒரு டிராயிங் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க. பின்னாடியே வந்த தெரேசாவும் யா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டா, அவளுக்கு உடம்பு சரியில்லையாமான்னு சொல்லும் போது சும்மா போய் சொல்லிட்டு இருக்காதடி, வேணும்னு எல்லாம் ஒன்னும் சொல்லல, இருந்தாலும் அந்த யாவோட அப்பா அவகிட்ட காசு கொடுக்கலையாமா, அதனால தான் அவ ஸ்கூலுக்கு வராம லீவ் போட்டான்னு சொன்னா. அப்படின்னா அவளுக்கு உடம்புலாம் நல்லா தானே இருக்கு, ஈவினிங் அவளை பிராக்டிஸுக்கு வர சொல்லுடின்னு சொல்லிட்டு கேம்ல சொதப்பினதுக்காக உன்னையும் சும்மா விட முடியுமான்னு தெரேசாவோட முடிய பிடிச்சி சவுத்துல அடிக்கலான்னு போக கரெக்டா வாத்தியார் உள்ள வந்துடுறாங்க. அந்த வாத்தியாரு கூடயே புதுசா ஒரு பொண்ணு ஒருத்தி கிளாஸுக்கு வரா. புதுசா சேர்ந்துருக்கா போல. அவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்திருக்காங்கிற மேட்டர்லாம் சொல்லி நம்ம தெரேசா இருக்கிறாள் அவ பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. மதியானம் லஞ்சுக்காக தெரேசாவும் ஹீரோயினும் ஒன்னாதான் வந்திருப்பாங்களா. அப்போ தெரேசா ஹீரோயின் கிட்ட எப்படியும் வாலிபால் டீம்ல ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிடாத, பிரச்சனை வரும்னு சொல்லக்குள்ள. ஆனா அப்போ அந்த இடத்துல இன்னொரு பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுவாளா. இவ யாருன்னா ஹீரோயினும் இந்த பொண்ணும் சின்ன வயசுல வேற ஒரு ஸ்கூல்ல ஒன்னா படிச்சிருந்திருக்காங்க போல. அவ பேரை ஹாங்னு வச்சுக்கலாம். 3 பேரும் ஒன்னா ஜாலியா வந்து சாப்பிடலான்னு இருக்கக்குள்ள அப்போ ஒரு கறித்துண்டு வந்து விலகும். யாரான்னு பார்த்தா நம்ம சா தான். ஒன்னும் இல்ல, நாயோட கக்கால காலையில காலை வச்சுட்டேன், அதனால கொஞ்சம் அழுக்கா இருக்குது, என்ன பண்றேனே தெரியலன்னு சொல்லும் போது ஒரு மாதிரி பயந்துகிட்டே அந்த ஹாங்குங்கிற பொண்ணு அவளோட கர்ச்சீஃபை எடுத்துட்டு போய் அந்த சாவோட ஷூவை தொடச்சு விடுறாளா. என்னடா இது, வாலிபால் கேப்டன் இவ்வளவு மோசமா இருக்கிறாளேன்னு ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அன்னைக்கு ஈவினிங் வாலிபால் பிராக்டிஸ் பண்றதுக்காக அந்த சாங்கிற பொண்ணு, நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் தெரேசான்னு 3 பேர் அங்க இருக்க. காசு கொடுக்கலன்னு அடிச்சாங்களா அந்த யாங்கிற பொண்ணு. அவ அப்பதான் உள்ள வருவாளா. என் அப்பா காசு கொடுக்கலன்னு சொல்ல வரும்போதே அந்த சா பாலை எடுத்து அவ மூஞ்சிலேயே அடிச்சிருவா. எந்திரி கொடுக்குற வரைக்கும் தொடர்ந்து அடி விழுகுன்னு சொல்லி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்க அட்ட ஒரு பாலை நம்ம ஹீரோயின் உள்ள வந்து தடுத்து விடுறா. நீ பெரிய பிளேயர் மாதிரி தான் தெரியுது, வேணும்னா நம்ம 2 பேரும் சிங்கிள்ஸ் போட்டுக்கலாமா, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பொத்திக்கிட்டு இருக்கணும்னு சொல்லும் போது அந்த சாங்கிற பொண்ணுக்கு அவரோட ஸ்கில்ஸ் மேல கான்பிடன்ட் இருக்கு போல. அதனால ஹீரோயினை ஏத்து நிப்பா. ஆனா 2வது ஸ்பைக்லயே அவளால பாலை எடுக்க முடியாம போக கடுப்பானவன் நேரா ஹீரோயின் அடிக்கலான்னு வரும்போது கரெக்டா வாத்தியார் அங்க வந்துடுறாரு. உனக்கு சண்டை போடுற தவிர எதுவுமே தெரியாதாடின்னு திட்டும் போது வேகமா கோச்சிட்டு அந்த சாங்கிற பொண்ணு அங்க இருந்து போவாளா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தெரேசா அந்த ஹாங் அப்படின்னு ஹீரோயினோட பழைய ஸ்கூல் மேட்டு, காசு கொடுக்க முடியாத அந்த யாங்கிற பொண்ணுன்னு சொல்லி இவங்க 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த ஹாங்கும் ரொம்ப நல்லா பேசிக்கிறத பார்த்துட்டு, ஆமா நீங்க என்ன சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்கும்போது ஒரு பிளாஷ்பேக்கும் போகுது. ஆக்சுவலி மிடில் ஸ்கூல்ல இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த ஹாங் 2 பேரையுமே பார்த்தா ஒரு குண்டு பொண்ணு ஒன்று இருக்கும், அது பயங்கரமா புள்ளி பண்ணிட்டு இருக்குமா. இதுக்கு மேல அடி வாங்க முடியாதுறான்னு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு திருப்பி ஒன்று வாயிலே வச்சிருந்திருப்பா. அதோட அவளுக்கு அந்த ஸ்கூல்ல புள்ளிங்கிற விஷயம் நடந்திருக்காது. அப்படின்னா என்ன, நம்மளுமே அந்த சாவை எழுத்துனேன்னா நமக்கு இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல வரையான்னு தெரேசாவும் கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் பதில் சொல்லாம, ஆமா ஏன் இந்த சா இப்படி பிஹேவ் பண்றா, ஈவன் பிராக்டிஸ் பண்ற இடத்துலயே பயமே இல்லாம இப்படி பிஹேவ் பண்றாளே ஏன்னு கேட்டதுக்கு பர்டிகுலர் ரீசன்லாம் தெரியாதுப்பா, ஆக்சுவலி அவ நம்மளோடமே ஒரு வயசு பெரிய பொண்ணு, ரீசெண்டா கூட அவ ஏதோ பிரெக்னன்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அபார்ஷன்லாம் பண்ணிட்டு வந்தாலாமா, அது பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்றா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினோட காலில் ஏதோ சூப் கொட்டிரும் போல. அதை கிளீன் பண்றதுக்காக வாஷ் பேஷன் வரும்போது அவளோட தொடையில ஒரு மச்சம் ஒன்று இருக்கிறத
இருக்கிறத பக்கத்துல நின்று ஒரு பையன் பாத்துக்கிட்டு இருப்பானா. அவ டக்குன்னு என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களான்னு சொல்லிட்டு அவனை வாஷ் பண்றதுக்காக அலோவ் பண்ணும்போது அந்த பையனும் யூனிஃபார்மை பார்த்துட்டு என்ன எங்க ஸ்கூல்ல தான் புதுசா சேர்ந்திருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையேன்னு பேசிக்கிட்டு இருப்பானா. அப்போ தெரேசா அங்க வரும்போது அந்த பையன் அங்க இருந்து போக தெரேசா நம்ம ஹீரோயினை வார்ன் பண்றா. இந்த பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம சாவோட பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கும், எங்கேயாவது நீ இவங்கிட்ட பேசுறதுங்கிறத பார்த்தான்னு வையன் அவ்வளவுதான் நம்மள கத்தம் பண்ணிடுவா. இந்த மாதிரியான விஷயங்கள்ல மூக்க நுழைக்காம இருக்கிறதே நல்லதுன்னு அட்வைஸ் பண்ண. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த சாங்கிற பொண்ணு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ரூஃபுக்கு வான்னு கூட்டிட்டு போய் நேத்தே உங்ககிட்ட வம்பு பண்ணதுக்காக வாத்தியார் கூட்டிட்டு போய் எனக்கு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே என் மேல நிறைய கேஸ் எல்லாம் இருக்கு, இதுக்கு மேல நான் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணா கண்டிப்பா இந்த ஸ்கூல்ல இருந்து என்னை தூக்கி விட்டுருவாங்க. அதனால எந்த ஒரு பழைய பிரச்சனையா இருந்தாலும் அதை மனசுல வச்சுக்காத, இந்த பிரச்சனையை இங்கேயே முடிச்சிட்டு நம்ம சால்வ் போயிடலாமாங்கிற மாதிரி ஹேண்ட் ஷேக் எல்லாம் கேட்பாளா. அப்போ ஒரு பிளாஷ்பேக்கும் காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டு இருந்திருப்பாள்ல, அவங்க இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து மண்டையில் அடிக்க பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல விட முடியாதுன்னு அவளை ஆக்சுவலி ஸ்கூல் மாடியில இருந்து கீழே உருட்டி விட்டுருந்துருப்பா. சரி அதே மாதிரியான ஒரு விஷயம் திருப்பி நடக்க கூடாதுங்கிற மாதிரி அந்த சாங்கிற பொண்ணுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணி ரெண்டு பேரும் சமாதானமா ஆயிடுறாங்க. கட் பண்ணா ஹாஸ்டல்ல நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி ஒரு டேட்டிங் சைட்ல ஏதோ ஒரு அனாமனஸா ஒரு பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறா. காலோட போட்டோலாம் எடுத்து சென்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த பையன் உன்னை நான் நேர்ல மீட் பண்ணணும்னு சொல்லும் போது தெரியாத ஒருத்தனை நான் எப்படி மீட் பண்றது, நீ உன்னோட போட்டோவை சென்ட் பண்ணி கேட்டு இருந்திருப்பாளா. அவனும் அனுப்புறான். பார்த்தா அது சாவோட பாய் ஃப்ரெண்ட். என்ன விதி வித்தியாசமா விளையாடுதுங்கிற மாதிரி அவ யோசிக்கக்குள்ள வெளியில ஏதோ கார் சத்தம் கேக்குதா, என்னடான்னு போய் எட்டி பார்த்தா அந்த பிடி மாஸ்டர் நம்ம சாவை கார்ல கூட்டிட்டு போவானா. இது என்னடா புது ட்ரெயின் ஓடுதுன்னு இவ யோசிப்பா. அடுத்த நாள் ஈவினிங் கிளாஸ்ல முடிஞ்சிட்டு ஹீரோயின் வெளியில வரும்போது அப்ப அந்த சா ஹீரோயினை மறைச்சிட்டு இனிமேல் நான் அந்த யாங்கிற பொண்ணுகிட்ட காசெல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு தேவையான காசை நான் ஒரு குட்டி பையனுக்கு டியூஷன் எடுக்கிறது மூலமாவே எடுத்துக்கலான்னு இருக்கிறேன். ஆனா இப்போ நான் முதல் நாள் டியூஷனுக்கு போறேன்னா என்னால கரெக்டா பிஹேவ் பண்ண முடியுமான்னு தெரியல, என் கூட நீயும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லும் போது ஏன் உன் கூட ரெண்டு அல்ல கைங்க சுத்துவாங்க, உன் பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கிறானே அவங்களெல்லாம் கூட்டிட்டு போகலாமே. வாஸ்தவமான பேச்சு தான். நான் ஸ்கூல் முடிஞ்ச இனிமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னே தெரியல. பிளஸ் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அவன் ஒரு டேட்டிங் சைட்ல வேற ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட பேசுறத நான் பார்த்துட்டேன், அதனால நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை போட்டிருந்திருக்கோம், அதனால நீ வாவேன் வேற யாருமே இல்லைன்னு சொல்லும் போது பேசினதே நம்ம ஹீரோயின் தானே, அதனால அவளுக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்குது. சரி நம்ம தான் தேவையில்லாம சாவோட ஆள்கிட்ட பேசி இப்படி தப்பு பண்ணியிருந்திருக்கோம்னு சொல்லிட்டு சரின்னு சா கூட அந்த டியூஷனுக்கு போறதுக்காக ஒத்துக்கிறாளா. ரெண்டு பேரும் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போவாங்க. மெய்யாலுமே அந்த பையன் இந்த ஏரியாலயா இருக்கிறான் அப்படின்னு ஹீரோயினுக்கு டவுட் இருக்க தான் செய்யும். அந்த குட்டி பையன் கொஞ்சம் பணக்கார பையன், அதனால இங்க தான் இருப்பான், சீக்கிரம் வான்னு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு அப்படியே முன்னாடி ஒரு ரூம்ல தள்ளி விட்டு அங்க இருக்கிற ஒரு ஆள்கிட்ட இருந்து இவ பாட்டுக்கு காசு வாங்கிட்டு வெளியில போயிருவாளா. அருமை, நம்மளே ஒரு ப்ராடக்டா மாத்தி இப்படி விற்க பார்த்திருக்காளேன்னு அவகிட்ட இருக்கிற ஒரு பாக்கெட் நைஃபை பயன்படுத்தி அங்க இருக்கிற ஒரு 2-3 பேரோட கை காலெல்லாம் கிழிச்சு விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில மெஸ்ஸில் உட்காந்துருக்க அந்த சாப்புனுக்கிட்ட வேகமா வந்த ஹீரோயின் கத்தியை காமிச்சு அப்படி என்னடி உனக்கு வன்மம்னு மிரட்டினா அந்த சாவோட அல்ல கைங்க ரெண்டு பேரும் அங்க நடக்கிறத எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. சரி இதுக்கு மேல ஏதாவது பண்ணா வயலன்ஸ்னு சொல்லி நம்ம மேலே கேஸை திருப்பிடுவானுங்கன்ட்டு அமைதி ஆயிடுறா. இதுக்கு மேல இந்த ஸ்கூல்ல குப்பை கொட்ட முடியாதுடான்னு அவளோட பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணா. ஜாயின் பண்ணியே 2-3 நாள் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ள இப்படி சொன்னா எப்படிமா, வேணும்னா கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லிடுறாங்க. ஆனா அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அந்த சாவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல அவங்ககிட்ட இருந்து மெசேஜ் வரும், மீட் பண்ணலாமா என்னன்னு. அந்த சாவை பழி வாங்கறதுக்காக இவன் கூட மேக் அவுட் பண்ணிடலாமா என்னங்கிற ஒரு தாட் ஹீரோயினுக்கு வர. அன்னைக்கு ஈவினிங் அந்த சாவோட பாய் ஃப்ரெண்ட் பாஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கேயே தான் சாவும் இருப்பா. மற்றவங்க கிட்ட ஒரு மாதிரி நடந்துகிட்டாலுமே உண்மையாலுமே அந்த பாய் ஃப்ரெண்ட் மேல சாக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க தான் செய்து போல. இன்னைக்கு ஈவினிங் படத்துக்கு போகலாமான்னு கேட்கும்போது அவன் தான் ஹீரோயினை மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்திருக்கானே. இல்ல எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு போவோம் சரியான்ட்டு அவளை அங்கிருந்து அனுப்பி வச்சவன் அதுக்கப்புறம் தனியா ஒரு இடத்துல வந்து நின்னுகிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட எங்க இருக்கிறேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பும்போது அவளுமே அதே இடத்துல தான் இருக்கிறா. இருந்தாலும் இதை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு மாதிரி தயக்கத்திலே இருக்கிறா, அவனை போய் மீட் பண்ணலாமா வேணாமான்னு. ஆனா அப்போ அந்த இடத்துக்கு வந்தாச்சா அப்படியே அவன்கிட்ட இருக்கிற போனை புடுங்கிட்டு இப்போ என்னடா வேற எவ்வளவு ஒருத்தக்கிட்ட பேசிட்டு இருக்கிறியா, அன்னைக்கு தானே எதுவுமே பண்ணலன்னு சொன்னேன், அப்போ உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற, என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்திய மாதிரி தெரியுதான்னு அவன்கிட்ட சண்டைக்கு போனா அவன் சாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு யாரு நீ, ஏதோ என்னோட ஒய்ஃப் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறேன், நம்ம ரெண்டு பேருக்கு என்ன மேரேஜ் ஆகி வீட்டுல குழந்தைங்க நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு, நான் தேவையில்லாம உன்னை சீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒன்ஸ் ஸ்கூல் முடிஞ்சா நீ யாரோ நான் யாரோன்னு கத்தி விட்டுட்டு அவங்க இருந்து போயிருவானா. ஆனா பின்னாடியே வந்தவ ஒரு கத்தி எடுத்து அவன் வயிற்றுலயே இறக்குறா. லக்கிலி போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடியே பிடி மாஸ்டர் அப்புறம் மற்ற பசங்கள்லாம் வந்து தடுத்துடுறாங்க. அப்போ ஹீரோயின் அங்க நிக்கிறத அந்த சா கவனிக்கிறா.
அப்புறம் என்ன அட்டெம்ப்ட் மர்டர் இப்படியெல்லாம் ஸ்கூல்ல வச்சிருக்க முடியாதுன்னு அவளை ஸ்கூலை விட்டு தூக்கிடுறாங்க. எவ்வளவோ கெஞ்சி பார்த்துருப்பா. அதுக்கப்புறம் இதுக்கு மேல வாழ விருப்பம் இல்லாதவளும் தூக்கு போட்டு அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்லயே இறந்து போயிருந்திருப்பா. அவ இறந்துட்டாங்கிறங்காட்டி ஸ்கூல்ல இருந்து நிறைய பேர் அவளோட மெமோரியலுக்கு போயிருந்திருப்பாங்க. இன்க்ளூடிங் நம்ம ஹீரோயின் தெரேசா, அந்த யாங்கிற பொண்ணு, அப்புறம் ஹாங்னு சொல்லி 4 பேரும் வந்திருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மேலேயே யாவும் ஹாங்கும் சரி எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குன்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் தெரேசாவும் தான் அந்த இறந்து போன சாவோட பாடி முன்னாடி பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில ரிச்சுவல்லாம் நடந்துட்டு இருக்குமா அதுலயும் பங்கேற்பாங்க. அடக்கம் பண்றதுக்காக இவங்க ஒரு பக்கம் ரிச்சுவல் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்ல உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு சூனியம் பண்றவங்க அவங்க ஒரு பக்கம் ரிச்சுவல் பண்றாங்க. திடீர்னு அந்த இடத்துல பவர் கட் ஆகி பயங்கரமா காத்தெல்லாம் வீச ஆரம்பிக்குது. கூடவே அந்த சபப்பொட்டியில இருந்து பாடியும் கீழே விழுக அந்த பாடி அப்படியே கண் விழிச்சு பார்க்க நம்ம ஹீரோயினுக்குள்ள உயிரே இல்ல. கட் பண்ண அந்த ஒரு சம்பவம் நடந்தங்காட்டி ஹீரோயின் தெரேசாவும் பயங்கரமா பயந்துருப்பாங்களா. அதனால 2 பேரும் பெட்ஷீட் தலகணையெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் அண்ட் தெரேசா இவங்களோட ரூம்லயே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி தெரேசாவும் ஹீரோயின் கிட்ட கவலைப்படாத, உனக்கு அப்படி ஏதாவது ரொம்ப பயப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா என் கையை கூட பிடிச்சிக்கோங்கிற மாதிரிலாம் ஆறுதல் சொல்லுவா. நைட்டு தெரேசாக்கு தூக்கம் கலையும் போது அப்ப அங்க இருக்கிற ஒரு சேர் ஆட்டோமேட்டிக்கா நகருமா. இவ செமையா பயந்துடுறா. அடிஷ்னலா அவ படுத்து இருக்கிற இடத்துக்கு மேலேயே தான் அந்த சாங்குற பொண்ணு தூக்கு போட்டு சாகுற மாதிரிலாம் இருக்க பயங்கரமா பயந்து போய் கண் விழிச்சு எந்திரிக்கிறா. மத்தவங்களும் எந்திரிச்சு என்னடியாச்சு, கனவுதான் ஒன்னும் பெருசா நினைக்காதன்னு சொல்லி அவளை காம் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் தூங்க வைக்கிறாங்க. அப்படியே 2வது தடவை படுத்தவ திருப்பியும் கண்ணை மூடின அடுத்த செகண்டே டக்குன்னு ஏதோ ஒரு கயிறு அவளோட கழுத்தை நெரிச்சு அவளை மேல தூக்கி சாகடிக்கிற மாதிரி தெரிய மறுபடியும் கண் விழிக்கிறா. அப்போ உண்மையாலுமே அவளோட கழுத்தை ஏதோ ஒண்ணு நெரிச்ச மாதிரி கழுத்துல காயங்கள் இருக்கு. அடுத்த நாள் காலையில அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்குள்ள வந்து யாரோ பூஜை எல்லாம் பண்ணி போட்ட மாதிரி அந்த திங்ஸ் எல்லாம் அங்க கிடக்கும்ல, அங்க கிளீன் பண்ற ஜானிட்டர் ஒருத்தங்க என்னால இதையெல்லாம் கிளீன் பண்ண முடியாதுன்னு பிடி மாஸ்டர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்பதான் பிராக்டிஸ்க்காக மற்ற ஸ்டூடெண்ட்ஸுமே அங்க வந்திருப்பாங்களா. பிடி மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அதை கிளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் ஏன் இப்படி பயந்து போயிருந்திருக்கீங்க, இது என்னதுன்னு ஹீரோயினும் தெரேசாவும் அந்த ஜானிட்டர்கிட்ட கேட்கும்போது இது ஒரு சூனியம் அப்படின்னும் இறந்து போனவங்களை ஏவி விடுறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. யாரை டார்கெட் பண்ணி இந்த சூனியத்தை பண்ணியிருக்காங்களோ அவங்க 3 நாளுக்குள்ள கண்டிப்பா இறந்து போயிருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே முதல் 2 நாள்ல அவங்க எதிர்பாராத அளவுக்கு அவங்க எல்லாரையும் பயங்கரமா பயமுறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் சாகடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி முடிக்க அதை கேட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு 4 பேருக்குமே லைட்டா பயம் வர ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் அதுக்கப்புறம் பிராக்டிஸ் கன்னியூ ஆகும்போது அந்த யாங்கிற பொண்ணு பாலை ரிசீவ் பண்றதுக்காக வந்து நிற்கும் போது சீலிங்ல இறந்து போன சாவோட பாடி தொங்கிட்டு இருக்கும். அப்படியே தொங்கிக்கிட்டு இருந்த சாவோட தலை மட்டும் சடனா பிஞ்சு வந்து அவ மேல விழுக பயங்கரமா அலறிக்கிட்டு இருப்பாள. மத்தவங்க எல்லாம் கிட்ட வந்து என்னடி ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட கழுத்துல திடீர்னு கயிறு பாயிற மாதிரி இருக்க உடனே அந்த ஹீரோயினை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு நடந்த விஷயங்கள்லாம் சொல்றாள. இருக்கிற எல்லாரும் அவ்வளவு ஒரு மாதிரி பார்க்க நான் ஒன்னும் பொய் சொல்லல உண்மைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே ஒருவேளை அந்த ஜானிட்டர் லேடி இந்த சூனியம் எல்லாம் பண்ணா ஒரு 2 நாளுக்கு பயம் இருக்குன்னு சொன்னாங்களே அது இதுவா தான் இருக்குமான்னு பேசிக்கிட்டு இருக்கவே அந்த ஜானிட்டர் லேடி அங்க வராங்க. அப்படி வந்தவங்க ஒரு மாதிரி சிரிச்சுட்டு டக்குன்னு வாஷ் பேஷன் மேல ஏறி உட்காந்து அவங்க தலையை கொண்டு போய் கண்ணாடி மேல மாங்குன்னு இடிக்க அது மூலமா வந்த ரத்தத்தால பக்கத்துல சாவுங்கடின்னு எழுதி வச்சோடனே டக்குன்னு லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. உட்ரா ஜூட்னு கதவு நீக்கிறதுக்காக இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க கதவு லாக் ஆயிருந்திருக்கும் போட்டு செமையா தட்டிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த ஜானிட்டர் லேடியோ உடஞ்சு போன அந்த கண்ணாடியில ஒரு துண்டை எடுத்துட்டு நேரா அவங்கள கொலை பண்றதுக்காக வரக்குள்ள அப்போ கதவு நீக்கிட்டு அந்த சாவோட பாய் ஃப்ரெண்ட் உள்ள வருவான். அந்த லேடியுமே பொசஸ் பண்ணப்பட்டிருந்திருப்பாங்க போல. அதுக்கப்புறம் சுயநினை வந்தோடனே பயங்கரமா தலைலாம் வலிக்க ஆரம்பிக்குது. ஆம்புலன்ஸ்ல வர வச்சு அந்த லேடிய ஹாஸ்பிட்டல் அனுப்புனதுக்கு அப்புறம் இந்த சாவோட பாய் ஃப்ரெண்ட் நம்ம 4 பொண்ணுங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மந்திரவாதியை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். ஏன்னா அவனுக்குமே இந்த பேயோட எஃபெக்ட் ஏற்பட்டிருந்திருக்கும் போல. அவருமே அப்படியே சில விஷயங்கள்லாம் கணிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எதிராக ஏவி விடப்பட்ட இந்த ஆன்மாங்கிறது சாதாரண ஆன்மா இல்ல, பயங்கர ஒரு மாதிரி குரோத ஆன்மாவா இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு ஆன்மா உங்க மேல கோபமா இருக்கு, நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா நாங்கெல்லாம் எதுவும் பண்ணல, எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அந்த கையை விரிச்சிடுறா. சரி நம்மள நாடி வந்திருக்காங்க, நம்ம தான் காப்பாத்தி ஆகிறோன்னு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி ஒரு கத்தியை ஒன்று எடுத்துட்டு வர சொல்றாரு. அதை வச்சு ஏதோ ஒன்று சொல்றதுக்காக அவர் முயற்சி பண்ணும் போதே டக்குன்னு அந்த கத்தி எடுத்து அவரோட கழுத்தில் அவரே இறக்கிக்கிறாரு. எப்படியோ அவரும் மேனேஜ் பண்ணி கத்தியை தூக்கி போட்டுட்டு நீங்க யார் இந்த ஆன்மாவை ஏவுனாங்களோ அவங்கள சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், 3 நாளுக்குள்ள கண்டுபிடிச்சு அந்த நபரை பயன்படுத்தின அந்த ஆயுதத்துல நீங்க புனித தண்ணியை தெளிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டப்பால அந்த புனித தண்ணியும் தராங்க. இன்னைக்கு நைட்டு 5 பேர் ஒரே இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சாமியார் வேற பயங்கரமா பயமுறுத்தி விட்டு இருந்திருக்கான். நாளைக்கு வேற இவங்களுக்கு எக்ஸாம் வேற இருக்கு. இந்த இறந்து போன சாவோட ஆன்மாவை தான் ஏவி விட்டு இருந்திருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த சாவுக்கு வேண்டிய யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணியிருந்திருக்கணும். மேபி அந்த சாவோட அல்லக்கைங்க 2 பேர்
இருந்தாங்கல்ல, அவங்க இதை பண்ணியிருந்திருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அன்னைக்கு அந்த சாக்கு இறுதி அஞ்சலிலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் அன்னைக்கு அந்த லைட் எல்லாம் ஆஃப் ஆகி பயங்கரமா காத்தடிச்சு டெட் பாடி எல்லாம் உருண்டு விழுந்துச்சு. அப்படின்னா அந்த இறுதி அஞ்சலி நடந்துகிட்டு இருக்கும்போது அதே டைம்ல தான் பேரலா இங்க இந்த ஸ்கூல்லயுமே இந்த பூஜைங்கிறது ஏதோ ஒண்ணு நடந்துருக்கணும் அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்ல வச்சு. ஸோ அப்படி பார்த்தா சாவோட அந்த அழகைங்க 2 பேருமே இறந்து போன சாக்கான ரிச்சுவல்ல பங்கேற்கிறதுக்காக அதே இடத்துல தான் இருந்தாங்க. அப்படின்னா அவங்க இதை பண்ணிருக்க வாய்ப்பு கிடையாது. மேபி சாக்கும் பிடி வாத்தியாருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் போய்கிட்டு இருக்குதுன்னு ஒரு ரூமர் ஒன்று ஸ்கூல்ல இருந்துச்சு. அது உண்மையா இருக்குங்கிற பட்சத்திலுமே அந்த பிடி வாத்தியாரும் இறந்து போன சாவோட ஃபியூனரல்ல பங்கேற்கிறதுக்காக வந்திருந்தான். அதனால அவனும் இருக்க வாய்ப்பில்லை. மேபி சாவோட அப்பாவா இருக்குமான ஒரு சந்தேகம் வரும்போது ஆமா சாவோட அப்பா அன்னைக்கு அந்த ரிச்சுவல்ல பங்கேற்கிறதுக்கு வரல. அடிஷ்னலா அந்த பாய் ஃப்ரெண்ட் பையனும் ஒரு விஷயத்த சொல்லுவான். நான் சில டைம் சாவை அவளோட வீட்டில் டிராப் பண்ண போகும்போது அவங்க அப்பா எப்பவுமே குடிச்சிருந்திருப்பாரு. அவர் ஏதோ மாந்திரிகம்லாம் பண்ற ஒரு நபர்னு இதுக்கு முன்னாடி அவர் சொல்லி இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அவரு குடிச்சிட்டு சாவை பயங்கரமா அடிக்கிற காரணத்தால தான் சா அவங்க அப்பாவோட வீட்ல இருந்தே ஹாஸ்டலுக்கு வந்திருப்பாளாமா. அவ ஏதோ கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்ல திறமசாலியா இருக்கிறங்காட்டி ஸ்போர்ட்ஸ் கோட்டால அவளுக்கு ஸ்காலர்ஷிப்புமே கொடுத்திருந்திருப்பாங்க. ஆனா அன்னைக்கு அந்த இறுதி அஞ்சலியில அவங்க அப்பா இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் மேல சந்தேகப்படணும்னா ஈவன் அந்த இறுதி அஞ்சலி நாள் அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு யாவும் ஹாங்குமே வீட்டுக்கு போயிருந்திருப்பாங்கல்ல, அவங்களுமே அந்த இறுதி அஞ்சலியில இல்லதான். ஏன் இத்தனைக்கும் சாவோட பாய் ஃப்ரெண்ட் கூட அன்னைக்கு அந்த இறுதி அஞ்சலிக்கு வரலன்னு சொல்லும் போது அதுக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் ஏமா அந்த பிள்ளையோட கையால என் வயிறுல நான் கத்தி குத்து வாங்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன விஷயம் உங்களுக்கு தெரியாது. சரி இருக்கட்டும், மாறி மாறி நம்ம நம்மளையே பிளேம் பண்ணிக்க வேண்டாம், நம்ம யாரையும் சந்தேகப்பட வேண்டாம். நாளைக்கு காலையில எக்ஸாமை எழுதி முடிச்சுட்டு நேரா நாம அந்த சாவோட வீட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம். அங்கேயும் எதுவும் கிடைக்கலனா அடுத்தது அந்த பிடி மாஸ்டரோட வீட்டுல போய் தேடி பார்ப்போம் என்ன சரியான்ட்டு ஒரு டீல் மேக் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாருமே ரெடியாகி எக்ஸாம் ஹாலுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இறந்து போன அந்த சாவோட ரூமுக்கு முன்னாடி அந்த ஜானிட்டர் லேடி நிக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா, இல்ல அந்த சாங்கிற பொண்ணு இறந்து போய் 2 நாள் ஆச்சு, ஸ்கூல்ல இருந்து அவங்க பேரண்ட்ஸ்க்குலாம் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்களாமா அவளோட பொருட்களை எடுத்துட்டு போக சொல்லி. அவங்க யாரும் வரல, அதனால ரூமை வேக்கன்ட் பண்றதுக்காக நானே கிளீன் பண்ணலான்னு இருக்கிறாங்க போது நம்ம ஹீரோயின் நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணட்டான்னு சொல்லிட்டு அவ முதல்ல ரூம்குள்ள வந்துட்டு முதல்ல அங்க ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறான். அப்படி தேடக்குள்ள அந்த சாவோட டேப்லெட் ஒன்று கிடைக்கும். அதுல இந்த மாதிரி அவளோட ஜெஸ்ஸி நம்பர்லாம் போட்டா எப்படியோ அன்லாக் ஆயிருச்சு. டிஸ்கார்ட்ல ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்ல இருந்து மெசேஜ்ல வந்திருக்குமா, அதுல ஏதோ ஒரு போட்டோவை போட்டு இது உன்னோட எக்ஸாமுக்கு கண்டிப்பா உதவி செய்யும் அப்படிங்கிற மாதிரி அதை அனுப்பியிருந்திருப்பாங்க ஒரு பிரேஸ்லெட் மாதிரி. அதே பிரேஸ்லெட் அந்த சாவோட டிராயர்லயும் இருக்கும். அருமை அப்படின்னா அந்த மாயம் பண்றவங்க இவங்களா தான் இருப்பாங்களோன்னு அவங்களுக்கு ஒரு மெசேஜை தட்டி விடுறாளா. அப்போ திடீர்னு அங்க பெட் மேல யாரோ ஒருத்தர் நடந்து வர மாதிரி கால் தடம்லாம் தெரிய இவ எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா டக்குன்னு குறுக்கால சேர் வந்து அவ கீழே விழுந்தாடுறா. கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல அவங்க உட்காந்து அவளை பார்த்து சிரிக்கிற மாதிரியும் தெரிய சடனா அங்க இருக்கிற ஒரு கத்தி எடுத்துட்டு ஒழுங்கா இங்க இருந்து போயிரு, அதான் நீ இறந்து போயிட்டீல, திருப்பி எதுக்கு எங்களை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. அப்போ அவ டேப்லெட்ல அனுப்புன அந்த மெசேஜுக்கு ஒரு ரிப்ளை வரும், நீங்க எல்லாரும் சாக போறீங்கன்னு. அப்போ சடனா யாரோ பின்னாடி வந்து நிக்கிற மாதிரி தெரிய அந்த கத்தியை வச்சு குத்திடுவாளா. அது அந்த ஜானிட்டரா தான் இருக்கும். லக்கீலே அந்த ஜானிட்டர் கொண்டு வந்த பாக்ஸ்ல தான் குத்தி இருந்திருப்பா, அவங்களுக்கு எதுவும் ஆயிருந்திருக்காது. அதே நேரத்துல எக்ஸாம் ஹால்ல உட்காந்து தெரேசா அப்படின்ட்டு மத்தவங்க எல்லாருமே எழுதிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்போ அந்த ஹால்குள்ள அந்த சாவோட உருவங்கிறது அப்படியே நடந்து வந்து இன்னும் எனக்கு ஆன்சர் ஷீட் நீங்க கொடுக்கல மேடம்னு சொல்லி டீச்சர் கிட்ட கேட்க அவ்வளவுதான் பசங்களாரும் அப்படியே தெரிச்சு அங்கிட்டு இங்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. கட் பண்ணா எக்ஸாம்ல இருக்கிற எல்லாருமே பேய பார்த்துருப்பானுங்களே, அதனால சும்மா ஏதோ பயந்துருக்கானுங்க போல. இவ்வளவு நாளா கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு இறந்து போனங்காட்டிதான் அப்படி பயந்துருக்கானுங்க, ஏதோ ஒன்னு பாத்துருக்கேன்னு வளர்றானுங்கன்னு. பிடி மாஸ்டரா இருக்கட்டும் அப்புறம் இன்னும் சில வாத்தியாருங்களா நம்ம பசங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்துட்டு எல்லாரையும் அங்கிருந்து அனுப்பி வைக்கும் போது அப்போ ஹீரோயினும் அந்த பாய் ஃப்ரெண்ட் பையனும் அந்த பிடி மாஸ்டர் கிட்ட போய் கேட்டுருவாங்க, சும்மா ஏதோ ஒன்று நடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கும் சாவுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிற விஷயம் ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், அவளை உங்களுக்கு பிடிச்சிருக்க காரணத்தால தான் நீங்க திருப்பி இந்த மாய மந்திரம்லாம் பண்ணி அவளை திருப்பி வர வச்சிருக்கீங்களான்னு கேட்கும்போது ஏன் இப்படி உளறிக்கிட்டு இருக்கிறீங்க தான் முதல்ல அந்த ஆள் சொல்ல வருவான். ஆனா டக்குன்னு அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மாறிட்டு, ஓ உங்களுக்கு எனக்கும் அவளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஏற்கனவே தெரியுமோ, தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகட்டும், நான் என்னமோ அவளை ஃபோர்ஸ் பண்ண மாதிரி சொல்றீங்க, ஃபோர்ஸ் பண்ணதான் கொஞ்சம்
கொஞ்சம் முதல்ல மட்டும் ஃபோர்ஸ் பண்ணா, ஆனா அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கிற இந்த ஸ்காலர்ஷிப் எக்காரணம் கொண்டு பாதிப்படையக்கூடாதுன்னு சொல்லி அவ என்னோட ஆசைகளுக்கு இணங்க ஆரம்பிச்சா. ஏன் இங்க இருக்கிற வேற ஏதோ ஒரு பொண்ணுங்க என்னோட ஆசைக்காக இணங்குறீங்களான்னு அவனோட பேண்ட்டை ரிமூவ் பண்ணிடுவானா, அதுக்கப்புறம் அவன் நார்மல் ஆயிடுவான். டே என்னடா பண்றேன்னு கூட இருக்கிற மத்த வாத்தியாருங்க அந்த ஆள் அப்படியே தரையோட வச்சு வாயிலே அடிக்கலான்னு போகும்போது சடனா அங்க இருக்கிற எல்லாரும் எதையோ பார்த்து அலறாங்க. என்னன்னா அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்ல எப்படி அந்த புள்ள இதுக்கு முன்னாடி சூசைட் பண்ணி தொங்கி இருந்தாலோ அதே மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்க, அவள் தான் அடிச்சு பிடிச்சி எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம ஹீரோயின் தெரேசா, யா, ஹாங், அதுக்கப்புறம் இந்த பாய் ஃப்ரெண்ட் பையனு சொல்லி 5 பேரும் அந்த சா பொண்ணோட வீட்டை கண்டுபிடிச்சு உள்ள போய் பார்த்தா அங்க நிறைய இந்த மந்திரம் பண்ண மாதிரிலாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே அவங்க களைச்சு விட்டுக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு வீட்டுக்குள்ள இருந்து அந்த சாவோட அப்பா ஒரு கத்தி எடுத்துட்டு இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருவாரா. அவர்கிட்ட இருந்து முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் ஆனவங்களும் கையில இருக்கிற புனித தண்ணியை அந்த ஆள் மேல தெளிச்சு விட, அந்த ஆளும் என் மேல எதை ஊத்துனீங்கன்னு ஒரு மாதிரி பயந்துகிட்டே நேரா ஜன்னல் வழியா வெளியில வந்து வீட்டோட ரூஃப் வழியா அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு இருக்க. அப்போ இந்த பிள்ளைங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சூனிய பொம்மையை கண்டுபிடிக்க, இதான்டா மெயின் ப்ராடக்ட்னு சொல்லி அது மேல அந்த புனித தண்ணியை ஊத்துறாங்க. அப்படி இந்த பொம்மையில அவங்க அந்த புனித தண்ணியை ஊத்த வெளியில ரூஃப் மேல ஓடி வந்த அந்த சாவோட அப்பா ரூஃப் உடைஞ்சு அங்க இருக்கிற ஒரு கம்பியில அவரோட தலை போய் இறங்குது. அண்ட் அப்போ சடனா அவரோட கையை யாரோ பிடிச்சி இழுத்து அப்படி குத்துன அந்த கம்பி அவரோட கண்ணாமூலிய வெளியே தள்ளிட்டு வர அளவுக்கு ஆழமா இறங்கிந்திருக்கு. அடுத்த சீன்லயே இது ஒரு ஆக்சிடென்ட்டா இருந்திருந்தாலும் ஸ்பாட்ல இவங்கெல்லாம் இருந்திருக்காங்கல்ல, ஆகையால் ஸ்டேஷன்ல கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு யாவும் ஹீரோயினும் வெளியில வரும்போது கரெக்டா யாவோட பேரண்ட்ஸ் வந்துட்டு அந்த யாவை கூட்டிட்டு போறாங்க. அதுவே ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் வந்திருப்பான். 2 பேரும் நேரா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்திருக்க. இவங்களுக்கு உதவி பண்ண அந்த மந்திரவாதி ஒருத்தனை போய் மீட் பண்ணிட்டு அந்த சூனிய பொம்மையா இவங்க புனித தண்ணியால நிரப்பி இருந்திருப்பாங்கல்ல, அதையுமே ஒப்படைச்சு இன்னும் வேற ஏதாவது சின்னதா ஒட்டிக்கிட்டு இருக்குமா, அதுக்கு ஏதாவது நாங்க பண்ணணுமான்னு கேட்கும்போது இப்போ இறந்து போன சாவா இருக்கட்டும் அவங்க அப்பாவா இருக்கட்டும் இந்த 2 ஆன்மாக்கும் போய் நீங்க மரியாதை செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்களா. சரின்னு அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு டெம்பிள்ல போய் இறந்து போன 2 பேருக்கும் ஏதோ தண்ணி எல்லாம் ஊத்தி சின்ன மரியாதை மாதிரி பண்ணி 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறதுக்காக கார் கிட்ட வரும்போது அப்பதான் ஹீரோயின் அவளோட போனை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டான்னு தெரியுது. ஐயோ ப்ரே பண்ண இடத்துல போனை வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், நீ கார்ல வெயிட் பண்ண நான் போயிட்டு வந்துடுறேன்ட்டு ஹீரோயின் போனவ போனை எடுத்துட்டு வெளியில வரும்போது அங்க நிறைய இந்த மந்திர பொருட்கள்லாம் வெளியில வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, அதே மாதிரியான பொருட்களை அவ வேற எங்கேயோ பார்த்து இருந்திருக்கா. சரி இந்த பொருட்கள்லாம் என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு 4-5 ஐட்டமை பத்தி அவ விசாரிக்கும் போது எல்லா ஐட்டமுக்கும் ஒவ்வொரு வேலை இருந்தாலுமே அது எல்லாத்தோட காமனான ஒர்க்குங்கிறது கெட்ட தீய சக்திகளை தூரம் வைக்கிறது தான். இதையெல்லாம் ஏன் இவ விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறானா, சாவோட அப்பா வீட்டுல இந்த பொருட்கள்லாம் இருந்திருக்கும். அப்படின்னா என்ன, அவங்க அப்பாவுமே சாவோட ஆன்மாக்கு பயந்துட்டு தான் அந்த ஆன்மாவை கண்ட்ரோல் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரான்னு நினைக்க போன்ல டைமை செக் பண்ற 11:58 இருக்குது. அப்படின்னா இன்னுமே அந்த 3வது நாளுங்கிறது முடியல. இவங்களுக்கு உதவி பண்ண அந்த ஷியாமன் ஹாஸ்பிட்டல்ல இருப்பான்ல, அவன் நெஞ்சு மேல அந்த சாவோட ஆன்மா நின்னுகிட்டு இருக்கும். ஏற்கனவே ஹீரோயினும் அந்த பாய் ஃப்ரெண்டும் வந்து மீட் பண்ணும் போதே இப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க இதுல இருந்து தப்பிச்சிட்டீங்க அப்படின்லாம் அவன் சொல்லியிருந்திருப்பான்ல, அதெல்லாம் போய் ஒருவேளை இந்த பேய் நம்மளை போட்டு தள்ளிடுமோன்னு சொல்லிட்டு பயந்து போய் தான் அப்படி பொய் சொல்லியிருந்திருக்கான். ஆனா இப்போ பொய் சொன்னாங்காட்டி ஒன்னும் உயிரோட இருக்க போறது கிடையாது, இப்பயுமே அவனை போட்டு தள்ளுது. அதுவே இந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் கார்ல உட்காந்துருப்பான்ல, அப்போ பின்னாடி அந்த சா பொண்ணு வந்து உட்காந்துருக்க மாதிரியும் அவனோட தலையை நகர முடியாத மாதிரி பிடிச்சுக்கிட்டு வேகமா கார் ஆப்ரேட் பண்ணி அங்க இருக்கிற ஒரு செவுத்துல முட்டுறதுக்காக போக ஆல்மோஸ்ட் அது முட்டவும் செஞ்சிருக்கு. லக்கிலி அவன் சீட் பெல்ட் போட்டங்காட்டி தப்பிச்சிருந்திருக்கான். கரெக்டா அங்க வந்த ஹீரோயினும் டோரை நீக்க ட்ரை பண்ணா நீக்க முடியல. உடனே அங்க இருக்கிற ஒரு கம்பியை எடுத்து ஜன்னலை உடைச்சு அது வழியா அவனை வெளியில எடுக்கலான்னு முயற்சி பண்ணான். தலை வெளியில நீட்டிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே ரிவர்ஸ் கியரோட கார் வேகமா பின்னாடி வருது. அங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இருந்த ஒரு கம்பியில அவன் தலை சிக்கி தலை துண்டாகுது. ஆக்சிடென்ட் ஆன அந்த கார் மேல நின்னுகிட்டு அந்த சாவோட ஆன்மா ஹீரோயினை பார்த்து அடுத்தது நீதாங்கிற மாதிரி சிரிக்க பயந்து போனவ அந்த ஷியாமனை மீட் பண்ண நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா ஆல்ரெடி அவரோட பாடியை பேக்கேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா. ஆனா அப்போ அந்த ஷியாமனோட பேக்லயே அவரு குடுக்க இருந்த அந்த கத்தி இருக்குதுல, அது இருக்கிறத பார்த்துட்டு நைஸா ஆட்டைய போட்டவ அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மெசேஜை தட்டி விடுறா, ஸ்கூல்ல இருக்கிற பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு வாங்க, இன்னும் எதுவுமே முடியலன்னு. அப்போ அதுல அந்த யாங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவளுக்கு இன்னும் அந்த மெசேஜ் வந்திருக்காதா, அவளுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆல்ரெடி டைம் எல்லாம் கிராஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கலான்னு இருக்கேன். ஜன்னல்ல யாரோ கல்லை விட்டு எறிகிற மாதிரி இருக்கும். என்னடான்னு வெளியில வந்து எட்டி பார்த்தா அங்க அந்த சா பொண்ணு நின்றுகிட்டு இருப்பாளா. ஏற்கனவே டைம் பாஸ் ஆயிடுச்சுல, இருந்தாலும் ஏன் அவங்க நின்றுட்டு இருக்கிறான்னு குழம்பி போனவ ஒரு டேப் ஒன்னை எடுத்துக்கிட்டு அவங்க இருக்கிறத ரெக்கார்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது டக்குன்னு அந்த ஆன்மா அப்படியே அவ மூஞ்சிக்கிட்ட வந்து பயமுறுத்தி விடுது. அடிஷ்னலா அங்க இருக்கிற கண்ணாடியில 3வது நாளுங்கிறது தெரியுமாங்கிற மாதிரி ஞாபகப்படுத்தி அதே
அதே பெண் டக்குன்னு அவளோட கண்ணுல வந்து சொரிக்குதா. அம்மா அம்மா அப்படின்னு ஒரு மாதிரி கத்திட்டு அவ டோரை நிக்கிறதுக்காக போக ஷா அவளோட காலை மிதிச்சு அவளை போக விடாத மாதிரி அங்கே பிடிச்சு வச்சுக்கிறா. இருந்தாலும் அவளோட கண்ணுல அந்த பெண்ணு குத்தி இருந்திருக்கும்ல, அப்படியே அவளோட தலையை பிடிச்சு அப்படியே கதவு கிட்டே வச்சிருந்திருப்பாளா. தன்னோட பொண்ணு அலற சத்தம் கேட்டு அவங்க அம்மாவுமே கதவு நிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா முடியல. பயந்து போனவங்க வேகமா அந்த கதவை திறக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது சடனா அது ஓபன் ஆயிருது. ஆனா அந்த கதவு ஓபன் பண்ணும்போது அதோட வேகத்திலே அந்த பெண்ணு மேல குத்தி அந்த பெண் அவன் மண்டையில ஏறுது, இறந்து போகிறான். பேரலா தெரேசாவும் இந்த ஹாங்கிற புள்ள இருக்கிறாங்களே, இவங்க 2 பேரும் எங்க அந்த சா இறந்து போனாலும் அதே அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. அதுவே நம்ம ஹீரோயின் அந்த சாவோட வீட்டுக்கு போயிருந்திருப்பா. அங்க போயிட்டு வேற ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குதா, உண்மையாலுமே இந்த சூனியெல்லாம் பண்றது யாருன்னு சொல்லி தேடுறதுக்காக தான் வந்திருப்பாளாம். அப்படி அங்க ஏதாவது கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்கும் போது அங்க டிராயர்ல இந்த வீட்டோட பேப்பர் மாதிரி ஒண்ணு கிடைக்கும். அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ சாவோட அப்பா இங்க ஸ்டே பண்ணியிருக்காருல, இந்த வீடுங்கிறது ஒரு ரெண்டட் ஹவுஸ் தான். ஈவன் ஒரு டைம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹாங்கிற பொண்ணு கூட என்னோட வீட்டு வாடகை இப்பதான் வந்துச்சு, யாருக்காவது ஏதாவது செலவுக்கு வேணுமா அப்படின்னு கூட கேட்டிருந்திருப்பா. அது மட்டும் இல்லாம முத தடவை அந்த சூனிய பொம்மை எங்க இருக்குதுன்னு தேடி வரும்போது கூட அந்த ஹாங்கிற பொண்ணு தான் கரெக்டா ஒரு ஸ்பாட்ல அதை கண்டுபிடிச்சு கொண்டு கொடுத்துருப்பா. எல்லாம் தப்பா இருக்கேன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துட்டு போனை எடுத்து பாப்பாளா. ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே போன் அப்படியே பிளாங்க் ஆக இங்க ஹாங்கும் தெரேசாவும் அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹாங் இந்த மாதிரி ஹீரோயினும் அப்புறம் யாவும் இறந்து போயிருந்திருப்பாங்க. அதனால இப்போதைக்கு உயிரோட இருக்கிறது நம்ம 2 பேர் தான், வேற வழி கிடையாது. சாவை நம்மளால எதிர்த்துட்டுலாம் இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு சின்ன பூஜை மாதிரி ஒன்று பண்ணி நம்ம சா கிட்ட மன்னிப்பு கேட்போம், என்ன சரியான்ட்டு. தெரேசாவையும் கன்வின்ஸ் பண்ணி 2 பேரும் அவங்க கையில பிளட் எல்லாம் வர வச்சு அதை 2ஐயும் அப்படியே சொட்டெல்லாம் விட்டு அந்த சாவோட ஆன்மாவை இந்த இடத்துல வர வைக்கணுங்கிற மாதிரி சமன் பண்ணிட்டு இருப்பாளா. தெரேசாலாம் பயந்து போய் நான்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை, எதுக்குதான் அந்த சா இப்படிலாம் பண்றாளோ அப்படின்னு சொல்லி செமையா பயப்படக்குள்ள, எனது நீ எதுவுமே பண்ணலையா, உண்மையிலுமே நீ எதுவுமே பண்ணலையான்னு ஹாங் ஒரு கேள்வி ஒன்று கேட்பா. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆகுது. ஆக்சுவலி அன்னைக்கு இந்த சா வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருந்திருப்பாள்ல, அந்த நாள் அன்னைக்கு நம்ம ஹீரோயின் கூட அந்த சா சண்டை போட்டிருந்திருப்பா. அவளோட காலில் இருக்கிற அந்த மச்சத்தை காமிச்சிட்டு எதுக்கு தேவையில்லாம என் பாய் ஃப்ரெண்டை எங்கிட்ட இருந்து எப்படிங்க ட்ரை பண்றேன்னு சொல்லி சண்டை போட்டிருந்திருப்பாளா. சாவை தடுக்கிறதுக்காக அந்த பாய் ஃப்ரெண்ட் பையனுமே வந்திருப்பானா, எதுக்குடா இப்படி என்ன சீட் பண்றேன்னு அவ அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கும்போது மேடம் மட்டும் அப்படியே ஒழுக்கம் பிடி மாஸ்டர் கூட வாரம் போயிட்டு வருது, எங்களுக்கு என்ன தெரியாதான்னு சொல்லி அவனும் அசிங்கமா பேசியிருந்திருப்பான். அதுக்கப்புறமே சாவை அப்படியே எல்லாரும் பிடிச்சுக்கிட்டு அவளை அடிக்க விடாத மாதிரி பண்ணிடுவாங்களா, விட்டா நம்மளை கொன்றுவாங்க போலேன்னு அந்த சா அப்படியே ஒரு மாதிரி அழுது புலம்பி, சரி விடுங்க என்னோட ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் போச்சு, என்னோட பாய் ஃப்ரெண்டும் போச்சு, அட்லீஸ்ட் நான் உயிரோடவாது இருக்கிறேன்ட்டு அங்கிருந்து போறதுக்காக எந்திரிச்சவ உயிர் போனா உயிரும் சேர்ந்து போகட்டும்ட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி கொலை பண்றதுக்காக கழுத்தை நெருக்க ட்ரை பண்ணுவாளா. அப்ப மத்தவங்க எல்லாம் தடுக்கும் போது தெரியாம அந்த சாவோட கழுத்து போய் அங்க இருக்கிற இரும்புல அடிச்சு அவளோட த்ரோட்டுங்கிறது பிரேக் ஆகி அவ இறந்து போயிருந்திருப்பா. இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கும்போது அந்த ஹாங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவங்க இருந்திருக்க மாட்டான். சரி இது இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு இதை எப்படியாவது சூசைட் மாதிரி ஃப்ரேம் பண்றதுக்காக ஹீரோயின் அந்த சாவோட யூனிஃபார்மை அவளே வியர் பண்ணிக்கிட்டு சூசைட் பண்றதுக்காக ஒரு கயிறை எடுத்துட்டு வர மாதிரி சிசிடிவில எல்லாம் படுற மாதிரி தலை விரிச்சு போட்டுட்டுலாம் வந்திருப்பா. அதுக்கப்புறம் அந்த கயிறை பயன்படுத்தி அந்த சாவோட பாடியை அங்க தூக்கு போடுற மாதிரி அவங்க செட் பண்ணியிருந்திருப்பாங்க. இதையெல்லாம் சொல்லி நாங்கெல்லாம் ஒன்றும் வேணுனேலாம் பண்ணல, தெரியாம நடந்துருச்சுன்னு அந்த தெரேசா ஃபீல் பண்ணக்குள்ள அந்த தெரேசாக்கே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல டவுட் ஆயிட்டு, ஆமா நீ தான் இதையெல்லாம் பண்ணினா உனக்கு எப்படி இறந்தவங்களை திருப்பி கொண்டு வரக்கான அந்த மந்திரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு மாதிரி டவுட்டோட கேட்கும் போது அப்ப அந்த ஹாங் அவளோட ஷர்ட்டை ரிமூவ் பண்றாளா, ஏதோ ஒரு சிலந்தி கடிச்ச மாதிரி தெரியுது. படத்தோட ஆரம்பத்துல காட்டுக்குள்ள இருந்து ஒரு லேடி சூனியம் பண்றத கூட வந்து யாரோ பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்படிதான் ஹாங் இந்த சூனியம் பண்றதையே கத்துக்கிட்டு இருந்திருப்பா. நீங்க சாவை கொன்னீங்க, அதனால நான் உங்களை கொல்றேன்னு அப்படியே தெரேசாவோட கழுத்தையே நெரிச்சு சாகடிக்கிறாளா. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நம்ம ஹீரோயின் அங்க வரா. ஹீரோயின் வர வரைக்குமே அந்த ஹாங்கிற பொண்ணு அங்க வெயிட் பண்ணியிருந்திருப்பாளா. ஏன் இதெல்லாம் நீ பண்ண, இது எல்லாமே நடந்ததா இருந்தாலும் எதுக்கு தேவையில்லாம எங்களோட வாழ்க்கைய ஸ்பாயில் பண்றேன்னு கேட்கும்போது நான் ஏன் அவளை திருப்பி கொண்டு வந்தேன்னா, ஏன்னா எனக்கு அவளை பிடிக்கும்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாம நீ ஏதோ பெரிய யோக்கியமான ஒரு நபர் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காத, நீ ஸ்கூல் படிக்கும் போதே கொலை பண்ண ஒருத்தி தானடின்னு சொல்லும் போது இல்ல அன்னைக்கு நான் மாடியில இருந்து தள்ளி விட்டது ஒரு ஆக்சிடென்ட் தான்னு சொல்லுவாளா. ஓ ஆக்சிடென்ட்டா, ஆனா அவளை மாடியில இருந்து தள்ளி விட்டது நீதாங்கிற விஷயத்த ஏன்பா வெளியில சொல்லல, அது ஆக்சிடென்ட் தானே, இருந்தாலும் ஏன் நீ அதை வெளியில சொல்ல, ஆனா நீ அன்னைக்கு அதை பண்ணிருப்ப அப்படிங்கறத நான் பார்த்தேன். அதுக்கு ஹீரோயினும் அந்த புள்ள அன்னைக்கு அவ கீழே விழுந்து இறந்து போயிருந்தாலும் வெளியில எல்லாரும் சோகமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள எல்லாருமே சந்தோஷம் தான் பட்டாங்க, அவளோட தொல்லை முடிஞ்சதுன்னா எல்லாருமே நினைச்சாங்கன்னு சொல்லும்
பண்ணும்போது அதுக்கும் இவ மற்றவங்க வேணா அவளோட தொல்லை முடிஞ்சிச்சுன்னு சந்தோஷப்பட்டு இருந்திருக்கலாம், ஆனா அவ இறந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு தான் என்னோட தனிமை உணர்வுங்கிறது தெரியும்னு சொல்லுவா. அதாவது தன்னை டார்ச்சர் பண்றவங்க மேல ஒரு அதீத அளவிலான ஒரு அன்பு ஒன்று உருவாகும். அதை ட்ராமா பாண்டிங்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அன்புங்கிறது உங்க வீட்டு அன்பு எங்க வீட்டு அன்பு இல்லை, அவ்வளோ பெரிய அன்பு. விச் மீன்ஸ் இறந்து போனவங்கள திருப்பி உயிரோட கொண்டு வர வைக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ற அளவுக்கான ஒரு அன்பு. அந்த மாதிரியான ஒரு லோன்லினஸ் அந்த ஹீரோயின் முதல்ல அந்த குண்டு போன தள்ளி விட்டு இருந்திருப்பாள்ல, அப்போ அவ ஃபீல் பண்ணியிருந்திருப்பா. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் இந்த சா இவளை மோசமாக ட்ரீட் பண்ணும்போது அதே மாதிரியான ஒரு ட்ராமா பாண்டிங்கிறது இந்த சா மேலே இவளுக்கு டெவலப் ஆகியிருக்கும். ஆனால் அப்படி இருக்கும்போது அந்த சாவை இவங்க போட்டு தள்ளிட்டாங்களே, ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாவை திருப்பி உயிரோட கொண்டு வர வச்சு நம்ம ஆளுங்களை போட்டு தள்ளுறதுக்காக அந்த மந்திர லேடிக்கிட்டு இருந்து ஒரு பெரிய கத்தியை கூட வாங்கியிருந்திருப்பா போல. அதை எடுத்துட்டு அவ ஹீரோயினை குத்துறதுக்காக வர, ஹீரோயின் அவ வச்சிருக்க கத்தி எடுத்துட்டு இவளை குத்துறதுக்காக பார்த்தா முதல்ல அவ ஹீரோயினோட வயிற்றுல அந்த கத்தியை இறக்கிடுறா. அப்போ ஹீரோயினோட கையை அந்த சா பிடிச்சுக்க, இன்னொரு கை சும்மா தானே இருக்கு, அப்படியே கத்திய கையில மாத்தி அந்த ஹாங்கோட கழுத்தை அறுத்தர்றாளா. கூடவே அந்த சாவோட பாடியிலையும் குத்த சா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிரும். ரெண்டு பேருக்கும் இப்ப கத்தியால கிழிக்கப்பட்டிருந்திருக்கு. இருந்தாலும் ஹீரோயின் எதை யூஸ் பண்ணி நீ இப்ப சாவோட ஆன்மாவை சமன் பண்ண, ஒழுங்கா சொல்லிடு இல்லைன்னா கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கும் போது அப்போ நம்ம ஹீரோயினோட வயிற்றுல கத்தி இறங்கி இருந்திருக்கும்ல, அதுல இருந்த ஒரு பூரானுங்கிறது அவளோட வயிறுல போகிறதுக்காக முயற்சி பண்ணும்போது சாவோட ஆன்மாவும் அப்படியே அவளை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு, நீ கவலைப்பட, நீ செத்ததுக்கு அப்புறம் பாடியை கண்டிப்பா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சீன் கட் பண்ண ஒரு ரேண்டமான நாள், ஹீரோயின் மெஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது கழுத்துல அடிபட்டு இருந்திருக்கும்ல, ஹாங் கட்டு போட்டுட்டு அங்க வந்து நிப்பாளா. என் கால்ல நாய் அசிங்கம் பண்ணிடுச்சுன்னு ஹீரோயின் சொல்லக்குள்ள அந்த ஹாங்கிற பொண்ணு கர்ச்சிஃபை எடுத்து ஹீரோயினோட காலை துடைக்க ஆரம்பிக்கிறா. எஸ், அந்த சாவோட ஆன்மா ஹீரோயினோட பாடியில இருக்குதுன்னு காமிச்சு அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ், கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.